வெல் இந்த வீடியோல நம்ம பிகினர்ஸ் அண்ட் ஈவன் டாப் யூடியூபர்ஸ் கூட பண்ற அவங்க பண்ணவே கூடாத டாப் 8 மிஸ்டேக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் என்னால ஷூரா சொல்ல முடியும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள பல பேர் நான் சொல்ல போற மிஸ்டேக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒன்னையாவது இப்போ பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் அதுதான் உங்களுடைய growth ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஃபார் an எக்ஸாம்பிள், இருக்கிறதுலே பெரிய மிஸ்டேக் உங்களுடைய வீடியோஸை நீங்க மத்தவங்க கூட ஷேர் பண்றது தான் நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதான் பிரச்சனையே. சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். மிஸ்டேக் நம்பர் 8, ரெப்ளிகேட்டிங் ஃபேமஸ் கிரியேட்டர்ஸ். சோ நிறைய கிரியேட்டர்ஸ் உங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரோ ஒரு ஃபேமஸான கிரியேட்டரை பார்த்துட்டு அவங்கள மாதிரியே அப்படியே நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் an எக்ஸாம்பிள், இப்போ மதன் கௌரி அவருக்கு பின்னால ஒரு நியூஸ் பேப்பர் ஒட்டி வச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சோ அதே மாதிரி நானும் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்களே தவிர அவங்க புதுசா அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஸ்டைலை கிரியேட் பண்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க. சோ இப்படி நீங்க பண்றதால உங்களுடைய வீடியோஸை பார்க்குற ஆடியன்ஸோட மனசுல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் கிடைக்கிறத தடுக்கும். ஏன்னா நீங்க இன்னொருத்தரை பார்த்து அப்படியே காப்பி பண்ற மாதிரி உங்களுக்கு தோன்றதால உங்க வீடியோஸை பார்க்குற ஆடியன்ஸால உங்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோ அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஐடியாவை நீங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். அண்ட் அதை விட்டுட்டு அவர் என்ன பண்றாரோ அதை அப்படியே நானும் பண்ண போறேன்னு ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்றதுல 50% ஸ்டூடெண்ட்ஸும் 50% ஆல்ரெடி ஒரு ஒர்க்ல இருந்துகிட்டு சைட்ல கண்டென்ட் கிரியேஷன் மூலமா எக்ஸ்ட்ரா மணி ஜெனரேட் பண்ண நினைக்கிறவங்க தான் அதிகமா ஃபாலோ பண்றீங்க. அப்படி பாக்குற உங்கள யாருக்காவது ஐடில நீங்க லட்சக்கணக்கில் அதிகமா சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருந்தா அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா ஒரு விஷயம், இப்படி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களுடைய ரெஸ்யூமை பில்ட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர அவங்களுடைய ஸ்கில்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது இல்ல. நீங்க ஒரு ஹை பேயிங் குட் ஜாபுக்கு போறதுக்கு கையில ஒரு டிகிரி இருந்தா மட்டும் பத்தவே பத்தாது. ஸ்கில் செட்ஸும் ரொம்பவே முக்கியம். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, உங்கள நிறைய பேருக்கு எதை நம்ம படிக்கணும், எந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டா நம்மளால ஹை பேயிங் ஜாபுக்கு போக முடியுங்கிறதே தெரியறது இல்ல. சோ இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு டாப் கம்பெனிஸ் லைக் அமேசான், மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்ணவங்க ஒண்ணா சேர்ந்து ப்ரூவன் ப்ரோக்ராம்ங்கற ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல அவங்க ஃப்ரீயா உங்களுக்கு ஒரு லைவ் இன்டராக்டிவ் செஷன் கிளாஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இது மூலமா இதுவரை thousands ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் 1500+ கம்பெனிஸ்ல ஒரு நல்ல சாலரியில பிளேஸும் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரீ டெமோன்ஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல இருக்கு. கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். மிஸ்டேக் நம்பர் 7, கீப் டூயிங் கண்டினியூஸ் மிஸ்டேக்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, நிறைய கிரியேட்டர்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க பண்றது அது ஒரு மிஸ்டேக்னே தெரியாது. சோ அந்த மிஸ்டேக் அவங்க தொடர்ந்து எல்லா வீடியோஸ்லயும் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையுமே நல்லா ட்ரை பண்ணிட்டு ஆனா எனக்கு வியூஸே வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஆக்சுவலி இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கிறது தான் உங்களுக்கு முதல்ல தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க அதை சரி பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணி உங்களால நீங்க நினைக்கிற ஸ்டேஜுக்கு போக முடியும். ஆனா நீங்க என்ன மிஸ்டேக் பண்றேனே தெரியாம பண்ற மிஸ்டேக்ஸை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய சேனல் க்ரோ ஆகிறது ரொம்பவே கஷ்டம். சோ அதனால தான் என்ன சொல்றேன் அப்படின்னா, முடிஞ்ச வர உங்களுடைய வீடியோஸ்ல நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கங்கறத கண்டுபிடிங்க. ஃபார் an எக்ஸாம்பிள், நிறைய கிரியேட்டர்ஸ் வீடியோடைய ஸ்டார்டிங்லயே ஒரு வசனம் மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது லைக் ஹலோ गाइस வெல்கம் டு மை யூடியூப் சேனல், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் தி லைக் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்படி அவங்க பண்றதால அவங்களுடைய வீடியோஸோட இனிஷியல் ஸ்டேஜ்லயே ஆடியன்ஸோட டிராப் பயங்கரமா இருக்கும். சோ இன்னும் மிஸ்டேக் பண்ணாம அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வீடியோ எதை பத்தினது அண்ட் அவங்க என்னெல்லாம் காமிக்க போறாங்கறத இன்ட்ரோல காமிச்சாங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்க்க வர ஆடியன்ஸும் தொடர்ந்து பார்ப்பாங்க. சோ அதனால ஆட்டோமேட்டிக்கா உங்க சேனல் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். சோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதை பத்தி ஒரு டீடைலான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்படி உங்களுக்கு எதையெல்லாம் நீங்க பண்ணணும்னு சொல்லி தரணும், அதே மாதிரி நீங்க எப்படி எதெல்லாம் பண்ணவே கூடாதுங்கிறதையும் சொல்லி தரேன். மிஸ்டேக் நம்பர் 6, நாட் பீயிங் கன்சிஸ்டன்ட். ஆக்சுவலா இந்த மிஸ்டேக்கை பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் கிரியேட்டர்ஸ் பண்ண தான் செய்றாங்க. ஃபார் an எக்ஸாம்பிள், என்னையே நீங்க எடுத்துக்கோங்க. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நான் கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டதே கிடையாது. சில வீடியோஸ்க்கு நடுவுல 1 மாசம் கேப் இருக்கும், சில வீடியோஸ்க்கு நடுவுல 1 வாரம் கேப் இருக்கும், சில வீடியோஸ்க்கு நடுவுல 2 மாசம் கேப் இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூடியூப் அல்கோரிதம் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை கன்சிஸ்டன்டா புஷ் பண்ணாது. சோ அதனால அடுத்தடுத்து நீங்க என்ன நல்ல வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய சேனல் ரிகவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய சேனலுக்கான ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சினா ஒன்றும் இல்லை, லைக் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன், இல்ல டெய்லி ஒரு வீடியோ போடுவேன், இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன். அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ரீக்வன்சியை கன்சிஸ்டன்டா கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. லைக் ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா எல்லா மாசமும் ஒரு வீடியோ போட்டுருங்க. ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ போடுவீங்கன்னா எல்லா வாரமும் அந்த நாள்ல 2 வீடியோ அதே டைம்ல போட்டுருங்க. சோ இப்படி நீங்க பண்ணா மட்டும் தான் உங்களுடைய சேனல் சீக்கிரமா grow ஆரம்பிக்கும். சோ அதனால இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 5, many don't even care about YouTube analytics. சோ ஆக்சுவலி நிறைய கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுவாங்க, அதை அப்லோட் பண்ணுவாங்க, அது வியூஸ் போச்சுனா ஓகே, அப்படி இல்லனா இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ண வச்சிருவாங்க. ஆனா என்னைக்குமே அவங்க YouTube analytics ஓபன் பண்ணி அந்த டேட்டாவை பார்க்கவே மாட்டாங்க. லைக் அந்த வீடியோவை மக்கள் எவ்வளவு நேரம் பார்க்கறாங்க, எந்த இடத்துல டிராப் ஆகுறாங்க, எந்த இடத்துல ஆடியன்ஸ் ஸ்பீக் ஆகுறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, அவங்களுடைய வீடியோஸ் மத்தவங்களுடைய வீடியோஸை சஜஸ்ட் ஆகுதா, இல்ல யூடியூப் சர்ச்ல ரேங்க் ஆகுதா, இந்த மாதிரி அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. சோ இப்படி அவங்க பார்க்காம இருக்கிறது தான் நான் ஏதாவது மிஸ்டேக்கா சொன்னேன். என்ன தப்பு பண்றோம்னே தெரியாம அதே தப்ப திரும்ப திரும்ப பண்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சோ அதனால தயவு செஞ்சு நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. அந்த வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸ் எவ்வளவு நேரம் பார்க்கறாங்க, எந்த இடத்துல ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் கிராஃப்ல டிப்ஸ் இருக்கு, எந்த இடத்துல ஸ்பைக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. எந்த இடத்துல ஆடியன்ஸ் விரும்பி பார்க்கறாங்களோ அந்த இடத்தெல்லாம் அடுத்த வீடியோஸ்ல அதிகப்படுத்த ட்ரை பண்ணுங்க. எந்த இடத்துல ஆடியன்ஸ் டிராப் பண்ணிட்டு வெளியே போறாங்களோ அந்த இடத்த அடுத்த வீடியோஸ்ல அப்படியே கட் ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே மோசமான மிஸ்டேக் நம்பர் 4, பல கிரியேட்டர்ஸ் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கு எப்படி ஒரு தம்ப்நெயில் செட் பண்றது, எப்படி டைட்டில் செட் பண்றதுன்னு தெரியாது, அதுல சொதப்பிடுவாங்க. சோ அதனால அவங்க வீடியோஸ் கிடைக்க வேண்டிய
வேண்டிய வியூஸ் கிடைக்காம போயிட்டு இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீபாவளி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 6 மணி ஆச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா டாப் 8 மிஸ்டேக்ஸ்ங்கிறது. இதே வீடியோவுக்கு நான் சப்போஸ் ஹவ் ஐ செலிப்ரேட்டட் தீபாவளின்னு சொல்லி டைட்டில் வச்சோம்னா இந்த வீடியோட நிலைமை என்ன ஆகும்? இந்த வீடியோ யார் கிளிக் பண்ணி பார்க்க போறாங்க? அப்படியே கிளிக் பண்ணாலும் அந்த வீடியோ அவங்க பார்க்க போறாங்களா என்ன? டெஃபினட்டா இல்லை. ஸோ அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, முடிஞ்ச வர எங்கேஜிங்னா பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ற மாதிரியான டைட்டில்ஸ் அண்ட் தம்ப்நெயில செட் பண்ணுங்க. உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ்க்கு நீங்க அதிகமாக வியூஸ் கொண்டு வரதுக்கான ஹைலி கிளிக்கபிள் தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணி தெரிஞ்சுக்க ரைட் சைடில் மேலே தெரியுற இந்த ஆரோவை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நான் எப்போ சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த ஹோல் யூடியூப்லயே பெஸ்டான வீடியோ மேக் பண்ணாலும் அதோட தம்ப்நெயில சொதப்பிட்டீங்கன்னா அந்த வீடியோக்கு வியூஸ் வரது ரொம்பவே கஷ்டம். மிஸ்டேக் நம்பர் 3, இன்வெஸ்டிங் ஆன் காஸ்ட்லி கேஜெட்ஸ். நிறைய கிரியேட்டர்ஸ் உங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு காஸ்டான கேமரா இருக்கணும், அவங்க கிட்ட ஒரு காஸ்டான மைக் இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும் தான் மக்கள் உங்களோட வீடியோஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு தப்பான விஷயம். உங்களுடைய கண்டென்ட் கிரியேஷன் ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு மொபைல் போன் இல்ல ஒரு லேப்டாப், இது ரெண்டுல ஏதாவது ஒன்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தாலே போதும், நீங்க தாராளமா ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறிடலாம். சோ அதனால நீங்க உங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஒரு காஸ்டான கேமரா இல்ல மைக்ல காசை போடுறது மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சோ இப்படி நீங்க பண்றதால சப்போஸ் உங்களுக்கு நீங்க நினைச்ச ரிசல்ட் கிடைக்கலன்னா அது தேவையில்லாத பிரஷர்ல கொண்டு போய் உங்களை விட்டுரும். சோ அதனால கவலையே படாதீங்க. உங்ககிட்ட எது இருக்குதோ அதை மட்டும் வச்சு கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 2, நோ ப்ராப்பர் பிளானிங். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த விஷயத்தை பத்தி என்னுடைய எந்த வீடியோஸ்லயுமே அதிகமா பேசுறது இல்ல. ஆனா இது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிரியேட்டரா grow ஆகிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எப்போதுமே நீங்க ஒரு பிளானோட ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் நாட் பிளானிங் ஃபார் சக்சஸ் தென் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹரிசோன்ங்கிற இந்த சேனல் எடுத்துப்போம். நான் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால நான் எதுக்காக அந்த சேனலை ஸ்டார்ட் பண்றேன், என்னுடைய எண்ட் கோல் என்னங்கறத வரைக்கும் டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா மட்டும் தான் நான் அந்த சேனல்லையே வீடியோஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா இப்போ என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் ஆயிடுச்சு. என்னுடைய பிளான்ல கிட்டத்தட்ட 2% தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் இந்த சேனலை பொறுத்தவரை. சோ அடுத்த வருஷம் அதாவது 2024ல என்னுடைய பிளானோட 70% கம்ப்ளீட் பண்ணணும்னு கோல் செட் பண்ணிருக்கேன். சோ அதனால எப்போதுமே நீங்க எதுக்காக வீடியோ போடுறீங்க, நீங்க யாருக்காக வீடியோ போடுறீங்க, சப்போஸ் வியூஸ் போச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும், வியூஸ் போடலாம் அடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு தெளிவான பிளானோட கண்டென்ட் கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இப்படி நீங்க பண்றதால நீங்க எந்த ஒரு இடத்துலயுமே பாதியில நின்னுட்டு இருக்க மாட்டீங்க. மிஸ்டேக் நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னால நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த அந்த 7 மிஸ்டேக்ஸ்ல நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களாங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ அத பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. மிஸ்டேக் நம்பர் 1, ஷேரிங் யுவர் கண்டென்ட் வித் அன்சூட்டபிள் ஆடியன்ஸ். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஆவரேஜா ஒருத்தங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணனும் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோவை அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, அவங்க கான்டாக்ட்ல எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்றது. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண வச்சு இப்படியே பண்ணி ஒரு 100ல இருந்து 150 சப்ஸ்கிரைபரை எல்லாருமே கொண்டு வந்துருவாங்க. ஆனா இப்படி மட்டும் நீங்க பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிருந்தீங்கன்னா உங்க சேனல் grow ஆகிறதுக்கு நீங்க பயங்கரமா கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், என்ன ஹரி இப்படி சொல்ற, ஷேர் பண்றது என்னப்பா பிரச்சனை இருக்குன்னு. ஆக்சுவலா அதுல தான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள், நான் ஒரு யூடியூப்ல அதிகமா கேமிங் வீடியோஸ் பாக்குற ஒரு ஆள்னு வச்சுப்போம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க, நம்ம ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்போ நீங்க உங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுவீங்க. நான் குக்கிங் வீடியோஸ் யூடியூப்ல பார்க்க மாட்டேன், இருந்தாலும் நீங்க என்னுடைய ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லி நீங்க அனுப்புற லிங்கை கிளிக் பண்ணி ஒரு சில செகண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ லைக் பண்ணி வச்சு வெளியே வந்துருவேன். சோ இப்படி உங்களுடைய சேனலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்க கண்டென்ட் மேல இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு 100 பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அடுத்து நீங்க உங்களுடைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய கண்டென்ட்ல இன்ட்ரெஸ்டே இல்லாத நிறைய பேருக்கு யூடியூபோட அல்கோரிதம் உங்களுடைய வீடியோஸ் புஷ் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய. அண்ட் தென் இதனால உங்களுடைய சேனலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். சோ அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களுடைய கண்டென்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆடியன்ஸ் கிட்ட உங்களுடைய வீடியோஸை இன்ஸ்டா ஷேர் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி இதே விஷயத்தை என்னோட இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கேன். பட் இதோட இம்பார்ட்டன்ஸ் காரணமா நான் திரும்ப இந்த வீடியோல ஆட் பண்றேன். சோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன அந்த 8 மிஸ்டேக்ஸ்ல நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணலாம் தெரிஞ்சுக்க ரைட் சைடுல தெரியுத இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன்.